இப்போது இந்த மிஸ்ரஜாதி திரிபுரத்தாள மல்லாரி ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. இப்போ இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ மல்லாரின்னா இவ்வளவு தான் இல்லையா? இவ்வளவுதான்னு சொல்றதுக்கு இல்லை, கூட குறைச்சி பெருசாகவும் பண்ணலாம். கொஞ்சம் நாய்ப்படை அதை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அந்த ராகமாளிகை அந்த பஞ்சராகங்கள் அது வாசிப்பீங்க. இப்போ வாசிக்கிற வரைக்கும் அந்த மல்லாரியை வாசிச்சுட்டு அதில் 3 காலம் வாசித்து அதை தீஸ்ரம் வாசித்து அதை பண்ணி அதை விட்டுடுவீங்க. அதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம். இதில் தவில் இப்போ கலியமூர்த்தி அவங்க வந்து அப்படியே வாசிக்கிறாரே, இது எப்படி உங்கள் 2 பேருக்கும் இது எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை சொல்லுங்கள். மல்லாரிங்கிறது அப்பப்போ செட்டப் பண்ணிக்கிறது தான். அந்த பழைய மல்லாரி வாய்ச்ச மல்லாரி புதுசாக ஏதாவது 2 அச்சரத்தில் சொன்னோம்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் செட்டப் பண்ணிக்கிறது. நாதஸ்வரம் தவில் செட்டப் பண்ணி தாளக்காரருக்கு சொல்லி கொடுத்து தான் வாசிக்கிறது. இந்த செட்டப் பண்ணுறதுன்னு சொன்னீங்களே, இப்போ இது வந்து நாகஸ்வர வித்வான் பண்ணுவார், தவில் வித்வாரும் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. செட்டப் பண்ணாமையும் சில சமயத்தில் அவங்க வாசிக்குவாங்க. அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுறது தான் தவுல்காரங்களுடைய ஒரு பெரிய, அது ரொம்ப கஷ்டமாச்சு. அது அவங்கள வாயை பார்த்துக்கிட்டே நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். இந்த கார் ஒருத்தனை 2 தடவை வாசிக்கும் போது அவளுக்கு புரிஞ்சுவா. இந்த முந்தியெல்லாம் பழைய நாளில் இப்போ திருச்செந்தூர் போன்ற பெரிய தேவஸ்தானங்கள் எல்லாம் 10 நாளைக்கும் ஒரே இடத்துல மேலே வைப்பாங்க. ஒரே நாதஸ்வரம் இருக்கும், இல்லை 5 நாளைக்காவது இருக்கும். அப்போ வாசிச்சதே திருப்பி வாசிக்க முடியாது. அவங்க நம்மளுக்கும் பெருமை, ஜனங்களுக்கும் திருப்தி படுறது மாதிரி அப்பப்போ இந்த நாசுரக்காரன் தவுல்காரன் சேர்ந்து பகலில் ஜாகையில் வந்து புதுசாக மல்லாரி தயார் பண்ணி அதை சாயங்காலம் வாசிடுவாங்க. சாயங்காலம் வாசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அது கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது சங்கீதத்தை தவிர வேறு இதர ஞாபகமே உங்களுக்கு இருந்திருக்க முடியாது அப்படி இருந்ததுன்னா. அந்த மாதிரி அதனால தான் அப்படி இருந்தது சங்கீதமும். அப்புறம் இப்போ இந்த மல்லாரி அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து பெரிய மல்லாரி, சின்ன மல்லாரி, வந்து இன்னும் பல தினசு மல்லாரி, கோவில் உற்சவத்துக்கு தகுந்த மாதிரி தேர் மல்லாரி, தீர்த்த மல்லாரி, அதெல்லாம் பல வகையை சொல்கிறாங்களே. இப்போ இந்த பெரிய மல்லாரி சின்ன மல்லாரிங்கிற அதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். பெரிய மல்லாரிங்கிறது அது வந்து கண்டஜாதி அடதாளத்தில் ஒரு பெரிய மல்லாரின்னு ஒன்று வாசிப்பாங்க. ஒவ்வொரு தேவஸ்தானங்கள்லையும் கூட ஒரு அந்த தேவஸ்தானங்களுக்கு அதாவது இந்த சப்தவிடங்க ஸ்தலங்கள் இருக்க, அதில் அந்த சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒரு இதுக்கும் ஒரு மல்லாரின்னு அந்தந்த தேவஸ்தானங்களுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோவில் வித்வான்கள், அந்த ஆஸ்தான வித்வான்கள் அதை வழக்கமாக அங்கே வாசிட்டு இருப்பாங்க. இதை தவிர ஒரு 5 வகை மல்லாரி சொல்லலாம். அதாவது தீர்த்த மல்லாரி, கும்ப மல்லாரி, புறப்பாட்டு மல்லாரி, தேர் மல்லாரி, இப்படி வந்து தலிகை மல்லாரி, இப்படி ஒரு 5 மல்லாரி அதில் சொல்கிறேன். அதுக்கு அந்த 5 மல்லாரி என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். அர்த்தம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ சொற்கட்டுகள் இருக்காது அதில். இல்லை, புறப்பாட்டு மல்லாரினா அது சுவாமி புறப்படுற போது வாசிக்கிறது. ஆமாம். தேர் மல்லாரினா தேர் போகும்போது வாசிக்கிறது. அதுதானே, அப்படிதானே அர்த்தம். புறப்படுறதுக்கு, தேருக்கு நடராஜா புறப்படுறதுக்கு, சுவாமி புறப்படுறதுக்கு வாசிக்கிறது. அப்போ தீர்த்த மல்லாரின்னா, தீர்த்தம் மல்லாரினா அந்த தீர்த்தம் கொண்டு வராங்க அபிஷேகத்துக்கு, யாகசாகலைக்கு அது வரைச்சு. அது கும்ப மல்லாரின்னு ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஆதீனங்கள் பழைய காலத்து ராஜாக்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த பூர்ண கும்பம் கொடுப்பாங்களே, அதை அனுசரித்து அப்போ கும்ப மல்லாரின்னு வச்சுருக்காங்க. நைவேத்திய மல்லாரின்னா சுவாமிக்கு தலிகை மல்லாரி, அந்த மடப்பள்ளியிலேருந்து தலிகை எடுத்துகிட்டு வர்றது. அதை பெரிய மேளம் தான் வாசிக்கணும்னு கூட அது இல்லை. அந்த கோவிலில் ஆஸ்தான எப்பவும் சேவகம் பண்ணிட்டு இருக்கவங்கிறதுனால அவங்க வாசிப்பாங்க கண்டிப்பாக தவறாமல். பெரிய மேளங்கள் இந்த புறப்பாட்டுக்கு மட்டும்தான் அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இது உற்சவ காலங்களில் இல்லாத தினப்படி பூஜைக்கும் மல்லாரி வாசிக்கப்பட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக அப்போ தான் இந்த தலிகை மல்லாரி, தீர்த்த மல்லாரி எல்லாம் வரும். பெரிய மல்லாரிங்கிறது உற்சவ காலங்களில். அதுலேயும் அந்த பெரிய மல்லாரி வந்து உற்சவ காலங்களில் 5ஆம் திருவிழாக்கு ரிஷப வாகனத்தன்னைக்கு வாசிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதானே அப்படி உண்டா? இல்லை, அது அப்படின்னு ஒன்றும் ரிஷப வாகனத்துக்கு ஒரு வாகனத்துக்கும் ஒரு மல்லாரின்னு கிடையாது. அது அன்னன்னைக்கு புறப்பாடு எவ்வளோ நாள் ஆகிறது என்னங்கிறத பற்றி அந்த 8ஆவது நாள் பிச்சாண்டருக்கு மட்டும்தான் அந்த உடக்கூர் பூரா அதே தான் வாசிக்கணும். உடக்கூருக்கும் மல்லாரிக்கும் என்ன வித்தியாசம்? உடக்கூருங்கிறது வந்து மல்லாரிக்கும் அச்சர ரூபம் கிடையாது, சரி, தத்தகார ரூபம். சரி. உடக்கூரும் அந்த தத்தகார ரூபம் தான் அதுக்கு. ஆனால் சில பேர் இந்த சாகித்யம் பண்ணியிருக்காங்க. அந்த இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம், இந்த எலும்புச்சம் பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம், அப்படிலாம் வேடிக்கையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிதபுருஷா மாதிரி நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் பிராச்சீனமாக உள்ளதா, இது வந்து சும்மா ஒரு வேடிக்கைக்காக ஏதோ பண்ணதா அப்படிங்கிறது அதில் இப்போ சாகித்யங்கள் வர்றதை பார்க்கும்போது அது பிராச்சீனமாக இருந்ததா தெரியல. யாரோ ஒடக்கூறுங்கிறதே பிராச்சீனம் இல்லைங்கிறீங்களா? உடக்கூறு பிராச்சீனம் தான், அந்த சாகித்யத்தை தான் சொல்கிறேன். சரி. இப்போ இந்த ஒடக்கூறு வந்து இப்போ மல்லாரி எப்படி கம்பீர நட்டையில் வாசிக்கிறாங்களோ அப்போ அந்த ஒடக்கூறு என்ன ராகத்தில் வரும்? அது மாயமாவள கோயிலில் வரும். இப்போ மல்லாரி வாசிச்சா ஒடக்கூறு வாசிச்சே ஆகணுமா? மல்லாரி வாசிச்சா உடக்கூறு வாசிக்க வேண்டியதில்லை. 8ஆம் திருவிழா அன்னைக்கு தான் பகவான் பிச்சாடன மூர்த்தியாக வர்ற அன்னைக்கு தான் அந்த உடக்கூறு வாசிக்கணும். சரி. இப்போ வந்து இந்த தாள வித்தியாசங்களில் இந்த பெரிய மல்லாரி சின்ன மல்லாரிங்கிறது தாள வித்தியாசங்களில் வருமா? இப்போ எதை கொண்டு இல்லை பெரிய சைஸை வச்சுட்டு சொல்கிறாங்களா? எப்படி என்னத்தினால அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது? அதாவது அப்பப்போ எங்களுக்கு இது ஒரு நிர்பந்தமான நிலை, புதுசாக செட்டு இது தயார் பண்ணக்கூடிய நிலை. இப்போ நான் இப்போ வந்து உங்களுக்கு 11 அட்சரத்தில் வாட்சி காமிச்சேன்ல அந்த மல்லாரி, அதே 8 அட்சரத்தில் இப்போ வாட்சி காமிக்கலாம். அப்போ வந்து அது பெரிய மல்லாரி சின்ன மல்லாரின்னு கூப்பிடுவாங்களான்னு கேட்குறேன். அதுக்கு பேர் கிடையாது. இந்த தத்தகாரங்களை நாங்கள் கூட்டி குறைச்சிக்கிறது. சரி, இது டைம் பரவாயில்ல, சின்னோன்னா ஒரு மல்லாரி வச்சா போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 11 அட்சரத்தில் இருக்கிறத இப்போ தரி த ஜுனு த குந்த தான் அப்படி இது இப்படி வாக்கியமில்ல. இது தரி த குந்த த குந்த த த திரு தாத்தி தாரிங்க நத்தா அப்படின்னு அதை சின்னதாக குறைச்சிக்கிறது. தரி த ரொம்ப நல்லா பாடுறீங்களே நீங்கள். இப்போ நீங்கள் பாடினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் அதை வாசிக்கச்சையோ தவிர வாசிக்கச்சோ எனக்கு தெரியல. இப்போ அந்த குந்தா சொல்கிறீங்களே, இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படித்தான் இந்த தத்தக்காரம் வரணும்னு ஏதானே இருக்கா? அதுக்கு சட்டம் உண்டு, இந்த இடத்துல தான் வரணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து நீங்கள் எப்படி கற்றுப்பீங்க முதல்ல? அது எல்லா நாசுரக்காரங்களும் கற்றுருப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது. பழக்கத்தில் வருது. ஆமாம், வழக்கத்தில் வருது. பழக்கத்தில் வருது, பரம்பரையாக பண்ணிச்சே வருது. இப்போது அடுத்தபடியாக நம்ம ஒரு மல்லாரி கேட்போம். இந்த மல்லாரிக்கு இப்போ நீங்கள் வளர்த்துறதுன்னா சொரம் வாசிப்போம்னு சொன்னீங்க. இப்போ அந்த கம்பீர நாட்டையிலேயே சொரம் வாசிச்சுட்டு அப்புறம் அந்த ராக மாளிகை எல்லாம் 5 ராகத்துலேயும் சொரம் வாய்ச்சி வந்து திருப்பி 5 ராகங்கிறது கனராகமா? கனராக பஞ்சம், நாட்டு கவுள ஆரடி வராளி பஞ்ச இது ஸ்ரீராகம், இந்த 5 ராகத்துலேயும் சொரம் வாசிப்பீங்க. சொரம் வாய்ச்சி காமிச்சு போடுறேன். இப்போ இந்த தனியாக கூட தனியாக கூட வாசிக்க சொல்கிறது வழக்கம் உண்டு. அப்படியா? மல்லாரிக்கு தனியாவர்த்தனங்கிறது உண்டா? உண்டு உண்டு. அப்போ இப்போ எனக்கு இந்த தனியாவர்த்தனம் இவர்கிட்ட வந்த உடனே எனக்கு இன்னொன்று தோன்றுது. இப்போ இந்த அலாரி இப்போ வாசிக்க ஆரம்பிக்கச்சே அது கண்டகத்தியில் இருந்தது. அப்புறம் நீங்கள் சதுஸ்ரகதியில் மல்லாரி வாசிச்சிங்க. நாங்களும் ராகம் வாசிக்கிறது அந்த கெண்ட கதியில் தான், அந்த நாட்டை ராகம் முடிகிற வரைக்கும் அதே லைனில் தான், அந்த கெண்ட நடையில் தான் இங்கே ராகமும் அமையும். மல்லாரி ஆரம்பித்தோடனே தான் அது மாறும். அது எப்படி எந்த தாளில் பண்ணுறோம்? அது என்னத்தினால முதல்ல அலாரி இப்போ கண்டகத்தியில் ஆரம்பிக்கிறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அந்த பஞ்சாட்சரங்கிற ஒரு முறையில் தான் அந்த ஆண்டவனுக்கு இறைவனுக்கு பேர் பஞ்சாட்சரம். அந்த 5ல் தான் எல்லாம் இருக்கணும், அந்த 5க்குள்ள எல்லாம் அடங்கணுங்கிறதுக்காக தான். அப்போ தாளமும் கண்ட நடை, இப்போ இந்த ராகமும் 5 ஸ்வரம், அதனால எல்லாமே அந்த 5ங்கிற ஒரு இது ரொம்ப விசேஷம். இறைவனுக்கு ஒண்டிதான் 5 பூதங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். சங்கீதத்தையே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண நாடு நம்ம நாடு. அது எவ்வளோ எவ்வளோ பக்திபூர்வமாக இருக்குது கேட்க செய்ய. அப்போ இப்போ நீங்கள் வாசிக்க போகிற மல்லாரி என்ன தாளம்? இப்போ ரூபக தாளத்தில் வாய்ச்சி சரி அந்த 5 ராகத்தையும் அதில் ராகமளிகா வாய்ச்சி காமிச்சு அவளை சுத்த தனி வாசிக்க சொல்லி சரி காமிக்கிறேன். இப்போ அதை கேட்போமா? கேட்குமா? கொஞ்சம் வாசிப்போம்.
இப்போ இந்த தனியாவர்த்தனம் ரொம்ப நன்னா இருந்தது கலியமூர்த்தி அவர்களே. அது எப்படி சொல்கிறது, பொறி பறக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாளே, அந்த மாதிரி இருந்தது. இந்த மல்லாரியில் அந்த மல்லாரியே ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஒரு அம்சம்னு சொல்லலாம். அதில் இந்த இது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது இதெல்லாம் பழைய மல்லாரிகள் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு யாரானா மல்லாரி பண்ணியிருக்காங்களா? அதை வந்து வாசிக்கிற வழக்கம் இருந்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறையா பேர் பண்ணியிருக்காங்க மல்லாரி. அதாவது தமிழ் உத்தாரணங்களும் பண்ணியிருக்காங்க, நாசர உத்தாரணங்களும் பண்ணியிருக்காங்க, கொன்னக்கோள் உத்தாரணங்களும் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் பண்ணியிருக்காங்க போது யார் யார் எந்தெந்த மல்லாரியை செஞ்சாங்கன்னு நம்ம புள்ளி விவரமாக சொல்ல முடியாதுங்கிறதுனால அதை பொதுவாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செஞ்சவங்களில் எங்கள் அண்ணா பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆண்டாங்கோல் கருப்பையான்னு. இப்போ ஆண்டாங்கோல் மல்லாரின்னு பேரில் இன்னமும் அவர் நாகஸ்வரமா தவளை? நாகஸ்வரம். நாகஸ்வரம் அதனால பிரசித்தமான இது. அந்த அவர் பண்ண மல்லாரி பிரசித்தமாக இப்பவும் வழங்கிட்டு இருக்கு. அது ஒன்று. அதுக்கப்புறம் குளிக்கிற பிச்சை பண்ண அந்த இந்த உங்கள் அண்ணா ஆண்டாங்கோயில் கருப்பையாப்பிள்ள பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் வாயால் சொல்லி காமிங்களே, பாடி காமிங்களே. வாயிலாக சொல்லி, அதாவது அந்த சங்கீர்ண ஜாதி திருப்பதிதாவத்தில் பண்ணியிருக்காரு. குந்ததம் தரு தத ஜுன்னு தரு தத ஜுன்னு தரு 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 தத ஜுன்னு தரு தக தரு தக தரு தக ஜுன்னு தரு தகு தரு தகு தரு தக ஜுன் தரு தாதி கேண தொந்த தாதி கேண தொந்த தத்தி திக்கு நக்க தொந்த இப்படி பண்ணியிருக்காரு. இதை விளம்பிட்டு வந்துருக்கோம். திசரா எல்லாம் எவ்வளவு வேலைப்பாடு பண்ணலாமோ பண்ணலாம். அப்புறம் இன்னொரு சந்தேகம், திஸ்ரம் 3 காலம் படி திஸ்ரம் வாசிக்கிறீங்களே, அந்த மாதிரி கண்டம் மிஸ்ரம் அந்த மாதிரி எதாவது வாசிக்கிற வழக்கம் வாசிக்கக்கூடாது. அந்த மல்லாரியை வந்து திசரமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்கு. என்னத்தினால? இன்னமும் அது திசரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இல்லை, இப்போ இந்த மல்லாரினா எல்லாமே கண்டம் வருதே, ஏன் இந்த கண்டமாக வாசிருக்க கூடாதுன்னு நான் கேட்குறேன். நீ என்னுடைய சொந்த அபிப்பிராயம் தான். சொந்த அபிப்பிராயம் தான். அது இதை வந்து இப்போ திசர நடப்படுத்தி காமிக்கணும்ல, திசர நடப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆனால் இப்போ அது வழக்கத்தில் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறதுனால அதை நம்ம திசர நட பண்ண ஒரு உற்சாகமாக ஏதோ பொழுதுபோக்காக அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால அது வழக்கத்தில் வந்துடுது. இப்போ ராகமாலிக்கையில் சுரம் வாசித்த மாதிரி இந்த மல்லாரியை பண்ணுற போது எல்லாருமே கம்பீர நாட்டில் தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை ராகமாலிகையாக பண்ணால் எப்படின்னு யாருக்கான தோணி பண்ணியிருக்காங்களா? அதுதான் குளிக்கிற பிச்சைப்பான. அந்த திருவையாறில் வாசிக்கிற அதுவா? அவர் இந்த 5 ராகமும் தனித்தனியாக நம்ம வாசி காமிக்கிறத விட இது 5 ராகமும் ஒரே மல்லாரியாக வந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு அபிப்பிராயம். அவங்க திருச்செந்தூரில் 1955 சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். வலங்கமான சண்முகத்திரம் பிள்ளை எங்கள் அவங்க பார்ட்டியாக அப்போ இருந்த காலம். அப்போ இது மாதிரி ஒன்று பண்ணால் என்ன சண்முகத்திரம்னு கூப்பிட்டு அவங்க 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க தத்தகாரத்தை சொல்லி ஒரே நாளில் இதை அமைச்சிருக்காங்க. அமைச்சு வாய்ச்சியே இருக்காங்க. என்ன தாளத்தில் அமைச்சிருக்காங்க? அதாவது சங்கீர்ண ஜாதி அட்டதாளம், 22 அட்சரத்தில் இந்த 5 ராகமும் அதில் வருது. அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஆவர்த்தனத்திலேயே 5 ராகமும் வந்துடுறதா? ஒரு ஆவர்த்தத்திலே சங்கீர்ண ஜாதி அட்டத்தாலும் ஒரு ஆவர்த்தனம் போட்டால் இந்த 5 ராகமும் வந்துடும். அப்படி வந்துருக்கா? அப்படி வராது. அது அப்படிதான் இருக்கணும். ஆமாம், ஏன்னா பெரிய தாளம். அதை நான் வந்து இப்போ அதுக்கு ஒரு சாகித்யம் மல்லாரின்னா என்னன்னு ஒரு பண்ணி அதுக்கு நான் சாகித்யம் ஒன்று பண்ணினேன். மல்லாரிக்கு சாகித்யங்கிறது திருவாரூர் சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்களே, அதெல்லாம் அது மல்லாரிக்கே சம்பிரதாயம் சாகித்யம் உள்ளது. நான் மல்லாரினா இப்படி தான் இருக்கணும், பகவானுடைய அந்த பாதச்சலம்பில் இருந்து வரக்கூடிய சொற்கட்டுகளை தானே நம்ம செட்டப் பண்ணி தாளத்தை கட்டுப்பாடோடு அதை வாசிக்கிறோம். அதனால அது இப்படி தான் இருக்கணும், இந்த 5 ராகமும் அந்த இடத்துல வாசிக்கலாம்னு சொல்கிறாங்களேன்னு என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில். நீங்களா ஒன்று பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்று பண்ணேன். அதை சொல்லி காமிங்களே. அதாவது பஞ்சமுக பரமனின் பாதசலங்கையில் ஒலித்தே பவனி வரும் நாட்டகுல ஆரபி வரலி ஸ்ரீராக அணைந்து தலாரி புடன் தாளம் தவிலுடன் தழுவி குழலி நடனம் செய்யும் மல்லாரி என்று சொல்லும் காவிய கலை இதுவே. அப்படியா? அதை வந்து ஒரே ஆவர்த்தத்தில் இந்த விளம்பரம் துருக்கம் கூட சொல்லி காமிக்கலாம். அதை
பஞ்சமுக பரமனின் பரசிலங்கையில் ஒலித்து பவனி வரும் நாட்டுகள் அரபி வரலிசை ரக இணைந்து அலாரி புடனை தாள தமிழுடன் தழுவி குழலி நடனம் செய்யுமல்லாரி என்று சொல்லுங்க வியகலை எதுவே பஞ்சமுக பரமனின் பரசிலங்கையில் ஒலித்து பவனி வரும் நாட்டுகள் அரபி வரலிசை ரக இணைந்து அலாரி புடனை தாள தமிழுடன் தழுவி குழலி நடனம் செய்யுமல்லாரி என்று சொல்லுங்க வியகலை எதுவே பஞ்சமுக பரமனின் பாதசலங்கையில் ஒலித்தே பவனி வரும் நாட்டுகள் அரபி வரளி சிறகு இணைந்து அலாரி புடனை தாள தவிழுட தவிழி குடலி நடனம் செய்யுமல்லாரி என்று சொல்லும் காவியகலை இதுவே பஞ்சமுக. இப்படி ஒரே அர்த்தத்தில் வளமுத்தோடு தான் பண்ணலாம். அதான் அது பெரிய தாளமாக இருக்கிறதுனால ரொம்ப சௌரியமாகவும் இருக்கும் அதில். அதான் அது இந்த திருவாரூரத்தில் சொல்லுவாங்க தி 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 நடன தியாக ராஜான்னு சொல்லுவாங்க, பாடுவாங்க. நிறைய சாகித்யங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மல்லாரியை கொஞ்சம் வாசிச்சு நம்ம குளிக்கிற பிச்சை பண்ணியிருக்காரு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் வாசிச்சு கேட்கலாமா? வாசிச்சு அது விளம்பரத்து பண்ணி அதில் என்னென்ன அழகுப்படுத்தலாம், அதில் என்னெல்லாம் பண்ணலாமோ, அது சம்பிரதாயம் தவறாமல் பண்ணுவீங்களே நீங்கள், அதனால அது என்ன பண்ணலாமா, ஏன்னா இப்போது எப்போ எண்ணத்தில் இருக்குது, அப்போ எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரி, இந்த தத்தக்காரங்கிறது நாதசுரக்காரு தவுள்காரர் ரெண்டு பேருக்கும் அத்துபடியாக இவ்வளோதான். நாதசுரக்காரங்களும் தத்தக்காரம் புரியும், தவுள்காரவங்களுக்கு சுரமும் புரியும். ஆமா, இப்ப இந்த மல்லாரியில வர தத்தக்காரன் தான் இப்ப தவில் சொல்லும், அது இல்லையே, இப்ப தவில் சொல்லு வேற இல்லையோ? இல்ல, இதேதானா? ரெண்டு ஒண்ணா தான் வருமா? அந்த தத்தக்காரத்துக்கு நாங்க சுரம் அமைச்சுக்கிறோம். தத்தக்காரங்கள் வந்து தவுள் சொல்லு வச்சுதான் அவங்க தத்தக்காரன் அது சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த தகுந்த குந்த எல்லாம் வருதே, இது உங்களுக்கு தவில் சொல்லுல வராதே? வருது. இப்ப அது ஏதாவது ஒண்ணு வந்து இந்த தத்தக்காரமா கொஞ்சம் சொல்லி காமிங்களேன் இந்த மல்லாரிய. எந்த மல்லாரி? எந்த மல்லாரியா இருந்தாலும் பரவாயில்ல. மல்லாரினா தத்தக்காரத்துல வந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன மல்லாரி ஒரு ஆவர்த்தனை சொன்னா கூட போறோம். சொல்லி காமிங்களேன். இப்போ முதல்ல வந்து மாய்ச்சி காமிச்சனா அந்த மல்லாரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓ, இந்த 11 அட்சரத்துல வாய்ச்சது இப்ப 8 அட்சரத்துல ஆயுதாளத்துக்குள்ள அடக்கிட்டோம். அந்த கார்வைகளை சரி பண்ணா தானே இந்த 11 அட்சரத்துல இருக்குது 22லயும் மாத்தலாம். இப்படி எல்லாம் தான் அந்த மல்லாரி செட்டு தயார் பண்றது இப்படிதான். சரி, இப்போ அந்த பஞ்சரத்ன மல்லாரியை வாசிச்சுட்டோம், அதுல என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணிக்கலாம்.
ரொம்ப அற்புதமாக வாசிச்சிங்க. சங்கீர்ண ஜாதி அட்டத்தாளம். ஒரு ஆவர்த்தனம் போட்டு ஊரையே சுற்றிட்டு வந்துடலாம் போல இருக்கு, அவ்வளோ அக்ஷரங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு 5 ராகமான 5 ராகம் வரணும்னா அது அப்படி இருந்தால் தான் முடியும். ரொம்ப ரொம்ப அழகாக அமைச்சிருக்கார் பிச்சைப்பா பிள்ளை. அதை ரொம்ப நன்னா இது இப்போது நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுமே, இது நிறையா சிஷ்யாவை நீங்கள் உருவாக்கி அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கெல்லாம் இவ்வளோ தூரம் என்னெல்லாம் இருக்குது. ரசிகர்கள் வந்து இது அவ்வளோ விரும்பி கேட்குறாங்க, குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறேன். இல்லை, ரசிகர்கள் யாரும் விரும்பி கேட்க மாட்டா நம்ம சொல்ல முடியாது. நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் ரசிகர்களை நம்மளை உருவாக்க முடியும். அதனால் இதை வந்து நீங்கள் விடாத ரசிகர்களை நீங்கள் இதெல்லாம் கேட்குறதுக்கு உருவாக்குங்க, அது உங்களுடைய கடமை. நிச்சயமாக இருப்பாங்க. அதனால இது ரொம்ப தெரியாத விஷயங்கள் அநேகம் நீங்கள் சொன்னீங்க. இதனால வந்து ஒரு இந்த நிகழ்ச்சியினால அநேக விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பான்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நகர்த்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரசிக பெருமக்களுக்கும் இதன் மூலமாக கலியமூர்த்தி அவர்களும் ரொம்ப அழகாக வாசிச்சிங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறோம்.